ரமேஷ் சேதுராமன் இங்க வந்து மீண்டும் இது வந்து ஒரு 2024க்கு இப்போதே தயாராகிட்டு இருக்கிற அந்த இடத்தை பார்க்க வேண்டியிருக்கா? திரு எடப்பாடி பழனிசாமி நாங்க தொடர்கிறோம் அப்படிங்கறத அழுத்தமாவும் சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல நீங்க 2024க்கான முன்னெடுப்பா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுல எந்த தவறும் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ திரும்ப பல நேரங்கள்ல திமுகவோ அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸோ மற்றவர்களோ நாங்கள் கூட்டணி தொடர்கிறது, எங்கள் கூட்டணி உறுதியாக உள்ளதுன்னு சொல்றாங்கன்னா அப்ப அந்த கேள்வியை நம்ம கேட்கறது இல்லை. ஏன் திமுக இல்லாம அதே அதிமுக தரப்புல இருந்தோ பாஜக தரப்புல இருந்தோ அந்த கூட்டணியில இருந்து வரும்போது மட்டும் ஏன் இந்த மாதிரியான கேள்வி கேட்கிறோம்னு எனக்கு புரியுது. ரெண்டாவது விஷயம், மணிகண்டன் அவர்களே சுட்டி காட்டினார், சில முரண்கள் இருந்துச்சு, சில வருத்தங்கள் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அவங்க ஏன் இதுக்கு ஆதரவுக்கு இவ்வளவு காலதாமதமாக்குனாங்கன்றது தொண்டர்கள் மத்தியில வருத்தங்கள் இருந்துச்சுன்னாரு. அப்ப இந்த கேள்விகள் வருது இயல்பா. ஆமாங்க, என்ன அதிமுக கூட்டணின்னு எடுத்தீங்கன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க நீங்க பாருங்க. பாஜக நீங்க எல்லாம் ஒன்னா இருங்கன்னு சொல்லலாம். ஏன்னா கூட்டணி நலன் கருதியும் கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சியின் நலன் கருதியும் அவங்க என்ன சொல்ல முடியும், எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படுங்கன்னு மேக்சிமம் சொல்ல முடியும். அதுக்காக இவங்கதான் எல்லா டிசிஷனும் எடுக்க முடியாது. ஏதாவது கட்சிக்குள் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதையெல்லாம் முறைப்படி நீங்க செயல்படுத்தி கொண்டு சரியாக வந்தால் மட்டும்தான் நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். உடனே வந்து ஒரு ஜஸ்ட் மொட்டையா ஒரு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு போட முடியாது. அதுதான் பிரச்சனையே. சரி, அதை நம்ம விட்டுடுவோம். அடுத்த விஷயமாக நீங்கள் வரும்போது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா ஒரு கேள்வி, ஏன் இந்த மாதிரியான இதுல வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, ஏன் இதே மாதிரியான முரண்பட்ட கருத்துக்களை காங்கிரஸோ பிசிகாவோ இல்லைன்னா திமுக கூட்டணியில் இருக்கும் போது எடுக்கலையா? அதே மாதிரி கேள்வி கேட்கிறாங்க, ஏன் தனியா நிக்க வேண்டியது தானே? அதே கேள்வியை நம்ம திமுக கேட்க முடியும். ஏன் உங்களுக்குதான் வந்து அறுதி பெரும்பான்மையோட நாங்க வந்து பலத்துடன் ஆட்சி அமைச்சு விட்டோம் அப்படின்னு தான் சொல்றீங்க. உங்களுக்கு கூட்டணி கட்சி நீங்களே தனியா நின்று நீங்க உங்க பலத்தை நிரூபிக்க வேண்டும். கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் அந்த வேட்பாளரை ஆதரித்து எங்க தலைவர்கள் அத்தனை பேர் களத்துல இருக்காங்கன்றாங்க. அவங்க தொடர்ச்சியா கூட்டணி என்பதை உறுதியா வச்சிருக்கிறாங்க. கூட்டணியில எந்த நெருடல் வருவதாக வந்தாலும் அப்ப உடனே இல்ல நாங்க எல்லாம் இன்டாக்டா இருக்கோம்னு சொல்றாங்க. அது ஒரு வியூகம் அல்லது கூட்டணி தர்மம் அப்படின்னு எடுத்துங்க. அது என்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல கூட்டணி தர்மம் அப்படிங்கறத திரும்பவும் நான் சொல்லக்கூடிய இரட்டை நிலைப்பாடு தான் சொல்றேன். அதிமுக தரப்புல இருந்தா நாங்க கேள்வி கேட்போம், எந்த தரப்புல நான் உங்களுக்கு அதான் நான் தெளிவுபடுத்தினேன். இந்த தரப்புல இருந்தும் ஒருவேளை திருமாவளவன் அவர்களோ கே.எஸ். அழகிரி அவர்களோ அல்லது இடதுசாரிகளோ விமர்சனங்களை அல்லது இது போன்ற பிரச்சனைகள் வந்ததுன்னா கேள்வி எழுப்புறதுல எந்த தயக்கமும் இல்லையே. ஆனா இங்க பிரச்சனை இருந்துச்சு, இப்ப ஒன்னா இருக்குங்க போதுதான் அந்த கேள்விகள் முன் வருது. சரி, ஒரே கேள்வி, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு கே.எஸ். அழகிரி அவர்கள் காங்கிரஸ் தரப்புல இருந்து அவங்க நிக்க போறாங்க அப்படின்னு. அதுக்கு டிஎம்கேயோட ரியாக்ஷன் என்னங்கறத சொல்லிட்டீங்கன்னா அது நம்ம வந்து எந்த விதமான நிபந்தனையின்றி ஆதரிக்கிறோம் நாங்க. திரு கே.எஸ். அழகிரி சொன்னாரு, நியூஸ் 18 நேர்காணல்ல கே.எஸ். அழகிரி சொன்னாரு, நாங்கள் கேட்பதற்கு முன்னதாக கூட்டணியினுடைய ஒப்புதலை பெற்று எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னாரு. பிரசன்னா சிரிச்சாரு. அதுக்கு நான் என்ன கேட்டேன்னு அவருக்கும் புரியும், உங்களுக்கும் புரியும். நான் தெளிவா புரிய சொல்றேன். இளங்கோவன் அவர்களுடைய கேண்டிடேட்டரை பிரேக் பண்ணது நியூஸ் 18 நேரடியா நேரலையில கே.எஸ். அழகிரி வந்து அப்ப சொன்னார். அதுக்கு தகவல் அப்ப கேட்டார், ஒருவேளை நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டதா, திரு ஈ.வி.கே. இளங்கோவனை வேட்பாளர் ஆக்கணும்னு சொன்னாங்களான்னு கேட்டபோது அவர் இதை சொன்னார். எஸ், இல்ல முதல்ல வந்து நாங்க கேண்டிடேட் இது பண்றோம் அப்படிங்கிற அளவு அவங்க சொன்னா அது முறைப்படி வந்து திமுக கூட்டணியை தலைமை தாங்கக்கூடிய திமுக தான் சொல்லணும் அப்படிங்கறதுதான் திமுகவின் நிலைப்பாடாக இருந்தது. அதிலே முரண்பாடுகள் இருந்ததுங்கிறதான் விஷயம். அது எங்க முரண் இருந்துச்சு யாராவது சொல்லணும் இல்லையா? இப்ப முரண் இருந்துச்சு அப்படின்னு திமுக கூட்டணியில யாராவது சொல்லணும்ல, காங்கிரஸ் சொல்லணும். உங்க சிரிப்பு ரெண்டு பேரோட முன்னாய்க்கு பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க தொடர்ச்சியா வேற இடத்துல இருந்து சரி, அடுத்த விஷயம் கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளையும் நம்ம பார்த்துருக்கோம். மேல அலுவலகத்துக்கு மேல எங்க என்ன நடந்திருக்கு, கீழே எங்க எப்படி எல்லாம் சீட்டுகள் பகிர்வுகள்ங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருக்கோம். அதனால இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தான். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும். ஆனா திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், சகோதரர் மணிகண்டன் அவர்கள் ஒரு விஷயம் தெளிவா சொன்னார். என்னன்னாக்க
மோடி அவர்கள் 2024 அப்படின்னாக்க தேசிய அளவிலான ஒரு இந்த கூட்டணி வரும்போது தேசிய அளவுல எப்படி ஸ்ட்ராங்காக ஒரு இதை எலெக்ஷனை பேஸ் பண்ண போறாங்க பாஜக அப்படிங்கறத அவர் சொல்லிட்டாரு. அதே மாதிரி மாநிலங்களுக்கு பொறுத்த வரையிலும் இந்த கட்சி உள் விவகாரம், திரும்ப நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த அதிமுக கட்சியுடைய உள் விவகாரம் ஒரு நல்ல நோக்கை தவிர வெளியில இருந்து ஒரு கூட்டணியின் நலன் கருதி ஒரு சில விஷயங்களை பாஜகங்கிறது சஜஸ்ட் பண்ணலாம், ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆனா டெசிஷன்ங்கிறது அதிமுக அங்க இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் அவங்களுக்குள்ள என்னென்ன இருக்கோ அதை அவங்கதான் சரி பண்ணிக்க போறாங்க. அது அவங்களோட உட்கட்சி விவகாரம். சோ இப்படி பார்த்துதான் நம்ம முன்னெடுப்பு எடுத்து செல்ல முடியும். ஆனா இப்போ இந்த நிலைமையில நம்ம பார்க்கும்போது இந்த இடைக்கால தேர்தல் அப்படின்னு வரும்போது இதுதான் போக்கஸ்ங்கும் போது அதுல அந்த கூட்டணி எப்படி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்துவது, அதற்கு இணைந்து எப்படி செயல்படுவது அப்படிங்கிற நோக்கில இப்ப பயணிக்கிறாங்க. ஆனா நம்ம சொன்ன மாதிரி 2024 இது ஒரு முன்னெடுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதை ஒரு ஆரம்ப புள்ளியா எடுத்துக்கலாம். தொடர்ந்து பேசலாம். இணைப்புல இருங்க விபேந்திரன். ரெண்டு பேருமே இப்ப 24க்கு தயார்படுத்துற ஒரு களமா இதை மாத்திட்டாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கா? உங்க தலைப்பே அதுதான். மோடியுடைய எதிர்ப்பை தீவிரப்படுத்தி இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின், மோடியுடைய கூட்டணி உறுதிப்படுத்தியிருக்கிறார் எடப்பாடின்னு. இது 2024 நாடாளுமன்ற தேர்தல் கணக்குகளை தீர்மானிக்கிறதா? எனக்கு தெரிஞ்சது இடைத்தேர்தல் தான் இரண்டு கட்சிக்கும் முக்கியமாக பார்க்கப்படும். அதற்காக பேசப்படுகிற பேச்சு தான் 2024 என்ன வேணா நடக்கலாம், அரசியலில் எதுவும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் மோடி எதிர்ப்பை தீவிரப்படுத்தியதற்கு காரணம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கிற சிறுபான்மை வாக்கு அப்படியே பெறுவதற்கு தான். அதை மோடி எதிர்ப்பு திரும்ப ஏற்கனவே பேசிக் கொண்டிருந்ததா திமுக, புதுசா பேசல. ஆனாலும் இந்த நேரத்தில் நேற்று 2-3 நிகழ்ச்சிகளில் தொடர்ச்சியாக முதலமைச்சர் முன்வைக்கிறார். அது அங்க இருக்கிற மாநில அமைச்சர் தங்கம் தென்னரசும் கடுமையாக முன்வைக்கிறார். எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டி காத்த இந்த கட்சியை பாஜக அடமானம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஒரு படி மேல போகிற அடிமைன்ற பயன்படுத்துறாங்க. இது எல்லாம் என்ன காரணம் என்றால் அங்க இருக்கிற சிறுபான்மை வாக்குகள் சிதறாமல் திமுக ஆளுங்கட்சி. காமராஜ் சொல்றார், முன்னாள் அமைச்சர், அந்த வாக்குகள் எங்களுக்கு திரும்பி வந்துருச்சு. திரு செங்கோட்டையன் ஒவ்வொரு வீடாக சென்று சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான ஒரு எல்லா விதமான முயற்சிகளையும் எடுக்கிறாரு. அது மட்டுமே அதுதான் அதுக்கான பிரதான காரணம். அப்ப ரெண்டு பேருமே அதை குறிவைக்கிறாங்கன்னு பார்க்கணும். இல்ல, அது குறிவைக்கல. இவருக்கு இப்ப என்னன்னா இந்த இடைத்தேர்தலில் வெற்றியா தோல்வியா என்பது முக்கியம் அல்ல. இந்த இடைத்தேர்தலில் கட்சி எனது கட்சி என்று எடப்பாடி நிரூபித்தாக வேண்டும். இரண்டாவது, ஓபிஎஸ் மீண்டும் துளிர் விடவே கூடாது. இதுதான் அவருடைய இலக்கு. ரெண்டு இலக்கு தான். திமுக இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி ஜெயிக்க போவது என்பது பெரிய அதிசயம் கிடையாது. வாக்கு வித்தியாசங்கள்லாம் பார்க்கப்படும். அது எனக்கு தெரிந்து நீங்க சொல்றது சரி. அந்த இடத்துல என்னுடைய செல்வாக்கை நான் நிரூபிக்க போறேன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அவர் பாஜகவுடைய 24 கூட்டணி பற்றி இப்பவே சொல்ல வேண்டிய என்ன அவசியம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். அங்க திரு ஈஸ்வரன் வேறொரு நிகழ்ச்சியில இதை சொல்லதிகாரத்துல சொன்னாரு. அவர் தனித்து நின்று இரட்டையில இல்லாம சுயேட்சை சின்னத்துல நின்றிருந்தாலும் அவர் தான் அதிக வாக்குகளை பெற்றிருப்பாரு. அன்னைக்கு அவருடைய செல்வாக்கு இன்னும் பெரிதாக நிரூபிக்கப்பட்டிருக்கும். ஆனா அவர் இந்த டிராப்ல விழுந்துட்டாரு அப்படிங்கிறார். அவர் இல்ல, எடப்பாடி ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் காய் நகர்த்துறார். எப்படின்னா இந்த இடைத்தேர்தலில் பாஜகவை தள்ள முடியாது, வாலண்டியா ஆதரவு கொடுத்தாங்க, இதெல்லாம் வேற கணக்கு. 2024 அவர் பாஜகவுடன் கூட்டணி பயணிப்பார். ஏனென்றால் அவருக்கு இருக்கிற சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு, டெண்டர் கேஸ், சிபிஐ வழக்கு இருக்கு. அந்த வழக்கில் பாஜக இவருக்கு எதிராக ஒரு ஆயத்தை பயன்படுத்தாது என்ற உத்தரவாதம் கிடைக்குமா? நீதிமன்ற வழக்குகள் நீங்க அரசாங்கத்தோட எப்படி கூட்டணிகளோட முடிச்சு போறீங்க? எல்லாரும் பலமுறை பேசப்பட்ட ஒன்றுதான். அவருக்கு இந்த யார் பிரதமர் என்பது ஒரு கவலை இல்லை. இந்த இடைத்தேர்தல் வெற்றி தோல்வி கவலை இல்லை. 2024 முடிந்த பிறகு 2026 பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று எடப்பாடி அறிவிக்க மாட்டார் என்பதற்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? கிடையாது. அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் திராவிட இன்னைக்கு கூட்டணி தொடரும்னு சொல்ல வேண்டிய தேவை. அதான் சொல்றேன், 2024 வரை தொடர்வா நானும் சொல்றேன். வேற வழி இல்லை. பாஜகவை எதிர்த்தால் என்ன நடக்கும் என்று எடப்பாடிக்கு நன்றாக தெரியும். அவருக்கு அருகில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு என்ன இதெல்லாம் தெரியும் போதுதான் இதை நான் சுட்டி காட்டுறேன். ரெட்டலை இருக்கா இல்லையா, அல்லது ரெண்டு பேரும் ஒன்னா போகணும்னு திரு சி.டி. ரவி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் போய் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. சந்தித்து வந்த பிறகும் திரு எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கொண்டதா தெரியலையே. ஒன்றாக இணைந்து பயணிக்கிறோங்கிற எந்த இடத்துக்கும் அவர் ஒத்துக்கலையே. நாங்க தனியா நிக்கிறோம், ரெட்டலை கிடைச்சா நிக்கிறோம், இல்லன்னா இல்லன்னு சொல்லும் போது அப்ப அவர் பிஜேபியினுடைய மேலிடத்திலிருந்து வரக்கூடியதாக நீங்கள்லாம் சொல்லக்கூடிய அந்த அழுத்தத்தை அவர் எதிர்கொண்டார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? பாஜக அது சுமை அப்படின்றதுல எடப்பாடி உள்பட கடைசி கடைகோடி தொண்டன் வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை.
இந்த சுமையை தூக்குவதால் என்ன நன்மையும் தீமையும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைய நிலைமையில் அவரால் வெளிப்படுத்த முடியாது. ஆனால் அதை பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் மற்ற தொண்டர்கள் சி வி சண்முகம் ஆகட்டும், அருண்மொழிவர்மன் ஆகட்டும், திருத்தணி ஹரி ஆகட்டும் பேச முடியுமா? அவருடைய சிங்கை ராமச்சந்திரன் என்ன போட்டாரு? எங்களுடைய கட்சி எப்படி நடத்த வேண்டும், வழி நடத்த வேண்டும் என்று நீங்கள் சொல்லித் தர வேண்டியதில்லை. கர்நாடகாவில் எப்படி ஆட்சி புரிய வேண்டும் நாங்கள் சொன்ன ஏற்றுப்பீங்களா? ஏற பதில் உண்டா? பாஜக கிடையாது. அதனால நேற்றைக்கு திருநெல்வேலியில பேசும்போது சொல்றாரு, அவரவர் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக அந்தந்த தலைவர்கள் பேசுவது இயல்பு, அதனால நெருடர்கள் நீங்க பார்க்காதீங்க, எங்க கட்சி தலைவர்கள் எங்க கட்சிக்காக பேசுறாங்க. இதுதான் இந்த முறை அவருக்கு இடைத்தேர்தல் வெற்றி தோல்வி பற்றி கவலை இல்லை. 2024 யார் பிரதமர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு 26 தான் அவர் இலக்கு. அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறார். இதெல்லாம் கடந்து ஓபிஎஸ் மீண்டும் துளிவிட்ட கூடாது. பாஜகவை முறைத்துக் கொண்டால் பாஜக என்ன செய்யும்? அடுத்து ஓபிஎஸ் திரும்ப ஒரு கூட்டு வேற மாதிரி களமாடுவார்கள். அவருக்கு செல்வாக்கு இருப்பதா காண்பார்கள். இது நல்லதானே அவருக்கு? எங்க 2 தேர்தல் தோத்தானே இருக்கு. அப்புறம் அவருக்கு தானே கட்சி. அதுக்கப்புறம் 2 சட்டமன்றத்தில் தான் ஒரு இலக்கு. அவர் நாடாளுமன்றத்தில் வெற்றி தோல்விகள் வரும்போது கூட்டணிகள்ல கட்சிகள் வர்றதுக்கு உங்களுக்கு வருவாங்களா? வெற்றியும் தேவைதானே இருக்கும். அதே போல வாக்குகள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? சொல்ல நீங்க இந்த திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் மற்றும் கூட்டணியில் சேராத கட்சிகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் தான் தனி பெரும் தலைவர், 2வது பாஜக விட்டு வெளியே வந்திருக்கிறேன், என்னிடம் ஒருவர் வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அந்த வாய்ப்பு அதை நோக்கி தானே பயணம் பண்ணுவாரு. இப்ப இந்த இடைத்தேர்தல் இன்னொரு கருத்து நான் சொல்லிடுறேன். இந்த இடைத்தேர்தல் அதிமுக திமுக வாக்கு வித்தியாசம் தான் பேசப்படும் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு. ஆனால் அதற்குள்ளாக அங்கு நடக்கிற செலவினங்களை பார்த்தால் பயமாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. காரணம், ஒரு நாள் ஒன்றுக்கு அந்த 2.25 லட்சம் ஓட்டு நீங்க விட்டுருங்க, 75,000 வீடு, ஒரு 60,000 வீட்டுக்கு தினந்தோறும் ஒரு வீட்டுக்கு 1000 ரூபாய் செலவு செய்யப்படுகிறது. பெண் ஒருவருக்கு ஆணொருவருக்கு 2000 ரூபாய். இப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 400 கோடி 500 கோடி ரூபாய் தேர்தல் ஓட்டுக்கு பணம் இல்லாமல், ஓட்டுக்கு பணம் கொடுப்பது இல்லாமல் இத்தனை கோடி செலவாகிறது. இது இடைத்தேர்தல் நடக்குமா என்று பயம் இருக்கிறது. நிறுத்திவிட்டால் யாருக்கு அசிங்கம் என்று அவர்களை முடிவு செய்து கொள்ளட்டும். இத்தனை செலவு செய்து ஆளுங்கட்சி வெற்றி பெற வேண்டிய அவசியமும் பயமும் இல்லை. ஏனென்றால் இவங்க நலத்திட்டம் செய்கிறார்கள் என்றால், மக்கள் நல்லாட்சி செய்கிறார்கள் என்றால், இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன்.